இன்னைக்கு மார்க்கெட் பொறுத்தவரை ஒரு கேப் அப்ல இருந்தாங்க. போத் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே கேப் அப்ல இருந்துட்டு ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் கொடுத்தாலுமே அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 o'clock அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. அதுலேருந்து திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்ப அதே இடத்துல வந்து முடிச்சிருக்கிறதையும் பார்க்க முடியாது. இந்த பாசிட்டிவ்க்கான முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெட் ரேட் கட். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக எதிர்பார்த்தது 2025ல இந்த ரேட் கட் அப்படிங்கிறது அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. 0.25 பேசிஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளார நியூ ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகலாம். அண்ட் டெபாசிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்துட்டு நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற இந்த எக்ஸ்பெக்டேஷனால மார்க்கெட் மேலே வந்து இருக்கிறத பார்க்க முடியாது. இது மட்டும் இல்லாமல் யூஎஸ்ல இன்ஃப்ளேஷன் ரேட் ரொம்ப அதிகமாகும் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷனில் இந்த ரேட் கட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதும் புரிதலாக இருக்கு. எனிவே இந்த மார்க்கெட் ஃபர்தராக எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நாளைக்கான நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கான டெக்னிக்கல் வியூ என்ன அப்படிங்கிறதையும் நம்ம ட்ரேட் எம்பர் மெத்தட்ல அனலைஸ் பண்ணிடலாம். நீங்கள் இன்றைக்கி எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணீங்க, உங்களோட பொசிஷன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ட்ரேட் எம்பரருக்கான டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் ஜெகதீஸ்வரன், ஃபவுண்டர் ஆஃப் ட்ரேட் எம்பரர். நம்ம ட்ரேட் எம்பரரில் ஒரு நியூ செஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். இது செப்டம்பர் மந்த்துக்கானது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபரோடையும் லான்ச் பண்ணுறோம். இந்த ஆஃபர் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ட்ரேட் எம்பரரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நிஃப்டியை பொறுத்தவரை ஓப்பனிங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப்பில் தான் இருந்துச்சு. ஃபெட் ரேட் கட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. 0.25% அப்படிங்கிறது ரேட் கட் அனௌன்ஸ் பண்ணுறதை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ஓப்பனிங்கே ஒரு பெரிய பாசிட்டிவில் தான் இருந்துச்சு, இன்க்ளூடிங் யூஎஸ் மார்க்கெட் எல்லாமே. ஸோ அதோட கண்டினியூவேஷனாக ஏஷியா ஃபுல்லாகவே பாசிட்டிவில் இருந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் மார்க்கெட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கே கேப் அப்பில் இருந்துச்சு. ஓப்பனிங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,443 இந்த ரேஞ்சில் தான் ஓப்பன் ஆச்சு. அங்கேருந்து திரும்பவும் கீழே வந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸை கிரியேட் பண்ணாங்க அப் டு வந்து பார்த்தீங்கன்னா 12 o'clock டைம் வரைக்கும். ஆஃப்டர் 12 o'clock வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் இருந்த லோவை பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது அகைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,340 இந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் எடுத்து மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250 இந்த டைம்லலாம் ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் அப்படிங்கிறது கொடுக்க ஆரம்பிச்சாங்க. திரும்ப மேலே போன ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங்கோட ஹையை போயிட்டு டச் பண்ணி முடிச்சிருக்கிறத பார்க்குறோம். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, சப்போஸ் இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வராமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது ரெசிஸ்டன்ஸ் 1 போயிட்டு டேரெக்டாகவே பிரேக் பண்ணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம 3 வியூ கொடுத்துருந்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை ஜோன் 1க்கு மேலே இருந்துச்சுனாலே இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25,443 வரை போகலாம் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்தோம். எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆன ப்ரைஸே வந்து அந்த இடத்துல தான் ஓப்பன் ஆச்சு. அதிலே தான் ரெசிஸ்டன்ஸை கிரியேட் பண்ணி அதே இடத்துல நின்றதை பார்க்க முடிஞ்சது. பர்ஃபெக்டாக நம்ம சொன்ன வியூ எக்ஸாக்டாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். இது பொறுத்த வரைக்கும் ஃபர்தராக நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வேர்ல்டு மார்க்கெட் புரிஞ்சுக்கலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிசிஆர் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 1.09 அப்படிங்கிறது இருக்குது. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லைட்டாக பாசிட்டிவ் அப்படிங்கிறத சொல்லலாம், அல்லது சைட்வேஸ் அப்படிங்கிறத கன்க்ளூட் பண்ணலாம். அண்ட் ஓவரால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டாவை பொறுத்த வரைக்கும் கால் அண்ட் புட் ரைட்டர்ஸ் கம்பேர் பண்ணும்போது புட் ரைட்டரோட டாமினேஷன் ரொம்ப ஸ்ப்ரெட்டாக இருக்குது, கொஞ்சம் அதிகமாகவும் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அண்ட் கால் ரைட்டர்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்காங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீப் அவுட் ஆஃப் த மணியில் பெரிய லெவலில் இல்லை. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா சைட்வேஸ் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம எடுத்துக்க முடியும். பட் டெக்னிக்கலாக தான் நம்ம கன்க்ளூட் பண்ணுவோம், அது எப்படின்றத புரிஞ்சுக்கலாம். பட் இன்னையை பொறுத்த வரைக்கும் கால் ரைட்டர்ஸ் ஹெவியாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியும். அதாவது இன்னைக்கு ஒரு மிட் டே ஒரு 12 o'clockல இந்த கால் ரைட்டர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, புட் ரைட்டர் என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சதுனாலே மார்க்கெட் கீழே வரும் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுருக்க முடியும். எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியான கால் ரைட்டர்ஸ் இருந்ததுனால மார்க்கெட் கீழே வந்ததை பார்க்க முடிஞ்சது. அண்ட் வேர்ல்டு மார்க்கெட் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூரோப்பியன் கண்ட்ரி கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் மொமெண்டம் கொடுத்துட்டே வருது. இது எந்த இடத்துல ஓப்பன் ஆச்சுன்னா ஏஷியா வந்துட்டு பாசிட்டிவில் ஓப்பன் ஆகிட்டு பெரிய ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் கொடுத்துருந்தாங்க. அந்த இடத்துல எங்கே இருக்காங்களோ அதே இடத்துல தான் ஓப்பன் ஆகிருக்கு. நியர் 1.45% அப்படின்னு சொல்லலாம். அதோட கண்டினியூவேஷன்ஸ் அப்படிங்கிறது நைட்டு, அதாவது யூஎஸ் மார்க்கெட்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகலாம். அப்படின்னும் போது இது இவ்வளோ பாசிட்டிவ்லேயே இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ் பர் த கிராஃப் கீழே இறங்கணுங்கிறதா எக்ஸ்பெக்டேஷன். பட் இப்போ இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் நியூஸ் பார்க்கும்போது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் அப்படிங்கிறது இருக்கிறதுனால இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸில் இன்னொரு பாசிட்டிவ் மொமெண்டம் ஸ்டில் கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். இன்னும் 2 தினங்களுக்கு இது பாசிட்டிவிட்டி இருக்கிற பட்சத்தில் யூஎஸ் மார்க்கெட்லேயும் ஒரு பாசிட்டிவிட்டி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதோட கண்டினியூவேஷன்ஸ் ஏஷியாவிலையும் ரிஃப்ளெக்ட் ஆகலாம், அட் த சேம் டைம் இந்தியாவுக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகலாம். அப்படின்னும் போது நாளைக்குமே ஒரு பாசிட்டிவ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஆஸ் பர் த கிராஃப் வந்துட்டு கீழே இறங்கணும் அப்படிங்கிறதான் புரிஞ்சுக்கிறோம். நாளைக்கு ஓப்பனிங்கே பாசிட்டிவ்லேருந்து கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது இந்த இடத்துல எடுத்துக்க முடியும். எனிவே இந்த வியூ ஃபர்தராக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ட்ரேட் எம்பர் மெத்தடில் அனலைஸ் பண்ணிடலாம். நம்ம கொடுக்கக்கூடிய வியூ நம்ம ட்ரேட் எம்பர் மெத்தட் எந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்கு அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்காக தான். இதை பார்த்துட்டு யாரும் ட்ரேட் பண்ண வேண்டாம். அப்படி ட்ரேட் பண்றதுனா ப்ராப்பரா லேர்ன் பண்ணிட்டு ட்ரேட் எடுங்க.
நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரேட் எம்பையர் மெத்தட்ல 4 சப்போர்ட்டையும் 3 ரெசிஸ்டன்ஸையும் ஐடென்டிஃபை பண்றோம். இதோட பிரைஸ் இதுல தான் டிராவல் ஆக போகுது. பட் எப்படி டிராவல் ஆக போகுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். ஸோ பிரைஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் அப்படிங்கிறது ரொம்பவே கொடுத்துட்டு வராங்க. லாஸ்ட் ஒரு 3 டேஸா, அதாவது டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே 3 நாள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராடினரி மூவ் கொடுத்துருக்காங்க. கண்டினியூஸ் கேப் அப் அப்படியே கொடுத்துட்டு வந்திருக்காங்க. பட் ட்ரேடருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததா அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியா தான் இருந்தது. பட் இன்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். பிரைஸ் மேல போய் முடிச்சிருக்காங்க. இந்த இடத்துல இருந்தும் ஸ்டில் வந்து பாத்தீங்கன்னா மேல போறதுக்கான வியூ தான் இருக்கு. இதோட பிரைஸ் இமீடியட்டா இந்த ரெசிஸ்டன்ஸ் ஒன்னா இருக்கக்கூடிய இந்த இடத்த போய் டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். அதாவது 25,527 இந்த ரேஞ்சை போய் டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். பட் அது போகணும்னா இந்த சப்ளை ஜோன் 1க்கு மேல சஸ்டெயின் ஆகணும். இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் அப்படிங்கிறது வரும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா இதை நான் ஐடென்டிஃபை பண்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 செகண்ட் அல்லது 15 செகண்ட்ல நான் ஐடென்டிஃபை பண்றேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிட்டு இதோட பிரைஸ் போயிட்டு நாளைக்கு ரீச் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு கரெக்ஷன் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டட். ஒரு சின்னதா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹையர் லோவை கொடுத்துட்டு திரும்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் 1 அண்ட் அதையும் பிரேக் பண்ணி ரெசிஸ்டன்ஸ் 2 வரைக்கும் போகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸ் 2 போறது நாளைக்கே போயிடுமா அப்படின்னு பார்த்தோம்னா அது இமீடியட்டா போறதுக்கான வாய்ப்பு கம்மி தான். ஸோ இமீடியட்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் 1 போயிட்டு அந்த கரெக்ஷன் மட்டும் கொடுத்துருவாங்க அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டட். சப்போஸ் நாளைக்கு கேப் அப்ல இருந்தாங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் 1க்கு மேல இருந்தாங்கன்னா கொஞ்சம் அடுத்த லெவல் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதும் புரிதலா இருக்கு. சப்போஸ் இது டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா, அதாவது 24,420 418 இதை பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தரா கீழே இறங்கிரும். இதோட டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறது அகைன் நான் சொல்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 செகண்ட் அல்லது 10 செகண்ட் பார்த்துருக்கேன். அதுல வந்து பார்த்தீங்கன்னா சஸ்டெயின் ஆனாலே கீழே வந்துடும். நாளைக்கு மார்னிங்கே கன்ஃபார்ம் ஆயிடும். ஸோ தென் அது டிமாண்ட் ஜோன் 2 இருக்கக்கூடிய இந்த 25,350 போய் டெஸ்ட் பண்ணலாம். அகைன் இந்த இடத்துல ஒரு ஹெவியான டிமாண்ட் இருந்துட்டு இருக்கு. திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் பிட்வீன் ரெண்டு ரேஞ்சுக்குள்ளார இருக்கலாம் அப்படிங்கிறது புரிதலா இருக்கு. சப்போஸ் அகைன் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்வேஸ்ல இருந்து மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது எப்படி இருக்குன்றத புரிஞ்சுக்கலாம். அல்லது ட்ரேட் எம்பையர் ஸ்டூடெண்ட்ஸ் கிளியரா தெரியும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். சோ பிரைஸ் சப்போஸ் வந்து பாத்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் 2 பிரேக் பண்ற பட்சத்துல, அதாவது 25,350 பிரேக் பண்ற பட்சத்துல இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்தரா டவுன் ஆகும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். இது அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் 3 வந்து டெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிஸ்கான ஏரியாவா ஐடென்டிஃபை பண்றோம். சப்போஸ் இந்த டிமாண்ட் ஜோன் 3 பிரேக் பண்ணதான் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்டே வீக் ஆகுது. இதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் 4க்கு போடலாம் அப்படிங்கிறது அந்த எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. அரௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 24,930 போய் டெஸ்ட் பண்ணும். ஒரு கிளியரான ஒரு டைரக்ஷன்ஸ் கிடைக்கும் இதை பிரேக் பண்ணா மட்டும். அதாவது பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா கிளியர் அப் ட்ரெண்டோட கிளியரா மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறோம். மார்க்கெட்ல ஒரு செல்லர் அல்லது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் டவுன் ஆகும் அப்படின்றது எந்த இடத்துக்கு கீழேனா 25,278க்கு கீழே மட்டும் தான் இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா கீழே இறங்கும் அல்லது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் டைரக்ஷன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். இப்ப இருக்கக்கூடிய ஜோன்ல இருந்து மார்க்கெட் பாசிட்டிவ்ல தான் இருக்கு அப்படிங்கிறதும், அது சப்ளை ஜோன் 1க்கு மேல இருக்கிற பட்சத்துல ரெசிஸ்டன்ஸ் 1 அதாவது 25,527 அதையும் பிரேக் பண்ற பட்சத்துல 25,690 இந்த ஜோன் வரைக்கும் போகும்ன்றது எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. சப்போஸ் டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா டிமாண்ட் ஜோன் 2ல வந்து சப்போர்ட் எடுத்து மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா கொஞ்சம் வீக் ஆயிட்டு டிமாண்ட் ஜோன் 3 வரைக்கும் போகும் அப்படிங்கிறதும், அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தரா டவுன் ஆகும்ன்றது எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. இன்னைக்கு பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கே ஒரு பெரிய கேப் அப்ல தான் இருந்தாங்க. அங்கிருந்து போன பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 55,830 இந்த பிரைஸ் வரைக்கும் மேல போயிட்டு திரும்ப அங்கிருந்து கீழே இறங்க ஆரம்பிச்சாங்க. அங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் ஸ்டில் இருந்துகிட்டே இருந்துச்சு டில் 12 o'clock வரைக்கும். ஆஃப்டர் 12 o'clock, அதாவது இந்த ஹையை பிரேக் பண்ணவே இல்லை. ஆஃப்டர் 12 o'clock அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே இறங்க ஆரம்பிச்சிச்சு. யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு பிறகு டவுன் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓப்பன் ஆன பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட்டா கீழே வந்தது 55,490 இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் எடுத்து இமீடியட்டா ஒரு பாசிட்டிவ் கொடுத்தாங்க. ஆஃப்டர் தட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 245 இந்த டைம்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் கொடுத்துட்டு அகைன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பீக்க நோக்கி போயிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. நியர்லி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 55,700 நியர்ல முடிச்சிருக்கிறத பாக்குறோம். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா சப்ளை ஜோன் 1 இருக்கக்கூடிய 55,490 இதை பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆச்சுன்னா உங்களுக்கு பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா இமீடியட்டா ரெசிஸ்டன்ஸ் 1 போய் ரீச் பண்ணும் அப்படிங்கிறதும் புரிதலா இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் வியூவா இருக்கு. இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா இதோட டைரக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இமீடியட் பாசிட்டிவ் டைரக்ஷன்ஸ்ல தான் இருக்கு. திரும்ப ஒரு சின்ன ஹையர் லோவை கொடுத்து ஒரு ஹையர் ஹையை கொடுத்து ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதும் புரிஞ்சுக்கலாம். அது அப் டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 56,000 வரைக்கும் போகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம 3 வியூ கொடுத்துருக்கோம். பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா சப்ளை ஜோன் 1க்கு மேல இருக்கிற பட்சத்துல பாசிட்டிவ்ல இருக்கும் அப்படின்றதும், அதுல ஒரு அப் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கறதையும் கொடுத்திருந்தோம். இது ரெசிஸ்டன்ஸ் 1க்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஹையர் லோவை கொடுத்து திரும்ப
ரெசிஸ்டன்ஸ் 2 போகும் அப்படின்றத சொல்லியிருந்தோம். பட் ஓப்பனிங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் 1க்கு மேலே ஓப்பன் ஆனது, ரெசிஸ்டன்ஸ் 2 வரைக்கும் போயிட்டு அங்கிருந்து ஸ்ட்ரகிள் பண்ணி கீழே இறங்கி முடிச்சிருக்கிறத பார்க்குறோம். எனிவே இது ஃபர்தரா எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அனாலிசிஸ் புரிஞ்சுக்கலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டா பொறுத்த வரைக்கும் பிசிஆர் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 1.11, அதாவது பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லைட்டா பாசிட்டிவ்க்கு மாறி இருக்கு, டேர்ன் ஆயிருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். பட் ஸ்டில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைட் வேஸ் அப்படிங்கறது இந்த இடத்துல கன்க்ளூட் பண்ணலாம். பட் ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கால் அண்ட் புட் ரைட்டர்ஸ் எடுத்து பார்க்கும்போது கால் ரைட்டர்ஸ் புட் ரைட்டர் ரெண்டு பேருமே ஈக்குவலா தான் இருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். மார்க்கெட் சைட் வேஸ்ல தான் இருக்கு அப்படிங்கறது இதுல ஸ்டில் கன்க்ளூட் பண்ணலாம். அண்ட் இன்னையோட சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா போத் கால் அண்ட் புட் ரைட்டர்ஸ் ரெண்டு பேருமே ஈக்குவலா தான் இருக்காங்க அப்படின்றதையும், அண்ட் டீப் அவுட் ஆஃப் த மணி கால் அண்ட் புட் ரைட்டர்ஸ் பார்க்கும்போது கால் ரைட்டரோட டாமினேஷன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கறதையும் பார்க்கலாம். அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா கால் ரைட்டர்ஸ் லாஸ புக் பண்ணிருக்காங்க. மார்க்கெட் மேல போக போக லாஸ புக் பண்ணிட்டு தான் அந்த டீப் அவுட் ஆஃப் த மணில போய் செல் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதையும் அடிஷனலா புரிஞ்சுக்கிறோம். ஓவராலா மார்க்கெட் ஸ்லைட்டா பாசிட்டிவ்ல தான் இருக்கு அப்படிங்கறதும், இப்ப இருக்கக்கூடிய இடத்துல ஒரு சைட் வேஸோ அல்லது சைட் வேஸ் டு அப் ட்ரெண்டோ ஃபார்ம் ஆகுது அப்படிங்கறத இந்த இடத்துல கன்க்ளூட் பண்ணிக்கலாம். எனிவே டெக்னிக்கலா பார்த்துட்டு ஃபர்தரா எப்படி மூவ் ஆகுன்றத புரிஞ்சுக்கலாம். பேங்க் நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரேட் எம்பர் மெத்தட்ல 3 சப்போர்ட்டையும் 3 ரெசிஸ்டன்ஸையும் ஐடென்டிஃபை பண்றோம். இப்ப இருக்கக்கூடிய ஜோன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம எதிர்பார்த்த ரேஞ்ச் கிட்ட வந்துருச்சு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். அண்ட் இன்னும் கொஞ்சம் மேலே வரலாம், அது 56,150 இந்த ஜோன் அப்படிங்கிறது ஒரு குரூஷியல் ரெசிஸ்டன்ஸா இருக்கு. இதுல ஹெவியான சப்ளை இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். இங்க வந்தாலே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் புக்கிங்கும் நடக்கும். அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஹெவியான சப்ளை ஜோன் இருக்கிறதுனால பிரைஸ் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்த வந்து பாத்தீங்கன்னா பிரேக் பண்ணாது அப்படிங்கறத இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். இதை பேஸா வச்சுக்கிட்டு தான் நாளைக்கு மூவ் ஆகும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். அப்படின்னும் போது இப்ப இருக்கக்கூடிய பாயிண்ட் அப்படிங்கிறது ஒரு டிமாண்ட் ஜோன்ஸ்ல இருந்து பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா மேல போய் முடிச்சிருக்காங்க. அது சப்ளை ஜோன் 1 இருக்கக்கூடிய அந்த 55,714 இந்த ரேஞ்சுக்கு மேல நின்றுருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். நாளைய பொறுத்த வரைக்கும் இதுக்கு மேல, அதாவது 55,714க்கு மேல சஸ்டெயின் ஆச்சுன்னா அதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த சப்ளை ஜோனுக்கு போய்டும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். சோ டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த மார்க்கெட் வந்துட்டு இந்த சப்ளை ஜோன் 2ல வந்து பாத்தீங்கன்னா ரெசிஸ்ட் ஆயிட்டு கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் அந்த இடத்துக்கு போகட்டும் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேஜ். அங்கே போயிட்டு அந்த ப்ரைஸ் வந்து கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் ஓவராலாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. சப்போஸ் அன்எக்ஸ்பெக்டடாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்லரே இல்லாமல் அல்லது சப்ளை இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிமாண்டோட மேலே போகிற பட்சத்தில் அது சப்ளை ஜோன் 3 போயிட்டு டெஸ்ட் பண்ணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இந்த அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது கண்டினியூ ஆகலாம். ஸோ ப்ரைஸ் மேலே போகாதுங்கிறது தான் நம்மளோட புரிதல். சப்போஸ் மேலே போச்சுன்னா அது சப்ளை ஜோன் 2 பிரேக் பண்ணியிருந்துச்சுன்னா அது சப்ளை ஜோன் 3 வரைக்கும் போகுன்றது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. சப்போஸ் இந்த மார்க்கெட் வந்துட்டு நெகட்டிவ் சைடில் போகிற பட்சத்தில் இது டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆக வேண்டியது இருக்கும். அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக டிமாண்ட் ஜோன் 2 இருக்கக்கூடிய 54,780 இந்த ரேஞ்சை போய் டெஸ்ட் பண்ணுங்கிறது புரிதலாக இருக்குது. பட் இது கொஞ்சம் ரிஸ்கான ஏரியாவும் இருக்குது. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஜோனாகவும் இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். ரிஸ்க்குனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோனில் ட்ரேட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். இந்த டிமாண்ட் ஜோன் 2ல இருந்து மேலே வரலாம் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்டேஷன். ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சைட் வேஸ் அப்படிங்கிறது இதுக்குள்ளார நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இந்த டிமாண்ட் ஜோன் 2 பிரேக் பண்ணுற பட்சத்தில் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக பெருசாக ஃபால் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் 3 இருக்கக்கூடிய 53,565 இந்த ரேஞ்சை போய் டெஸ்ட் பண்ணும். அதாவது இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு வந்ததை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் அல்லது ஒரு 2-3 நாட்களில் இந்த இடத்த போய் டெஸ்ட் பண்ணும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வியூ எப்படி இருந்தது அப்படிங்கிறது. இதை பார்த்துட்டு யாரும் ட்ரேட் பண்ணக்கூடாது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேட் எம்பர் மெத்தட் எந்த அளவுக்கு அக்யூரசியா இருக்கு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்றதுக்காக கொடுக்கக்கூடிய வியூ தான்.